டேய் வேகமா அவுட் ஆயி தோடா. நாங்களே எப்போ விளையாடுறது? இருனே. இப்பதானே வந்திருக்கேன். விளையாடுவோம். டேய் போடுறா மாப்ள. போடு போடு. கேட்ச் கேட்ச் கேட்ச். போறா போறா போறா. டேய் பால் வருதுடா. இப்பயாவது ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணுங்கடா. டேய் சீக்கிரம்டா. போறா போறா. டேய் ரெட் டீ-ஷர்ட் தடை விட்டுருக்கான் பாரு. சீக்கிரம் போறா போறா. டேய் உன்னை எங்கெல்லாம்டா தருது? என்னடா பாட்டி சீரியஸா இருக்கு வா. டேய் 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 எங்களுக்கு பவுலிங் போட்டு போடா. என்னாச்சு மாமா? டாக்டர் கூப்பிட்டீங்களா? வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிப்பாங்களாம். சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. மாமா அத்தை வெளியே இருங்க. அம்மா கொஞ்ச நேரம் வெளியே இருமா. பாட்டி ஏன் பாட்டி நீ இவ்வளவு கஷ்டப்படுற? இப்ப என்ன நீ போனதுக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க இந்த இடத்துக்காக அடிச்சுப்பாங்கண்ணா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் சண்டை போடாம நான் பாத்துக்கிறேன். நீ நீ நிம்மதியா போயிட்டு வா. இது என்ன பாட்டி உங்க கையில மோதிரம்? இதுவா உங்க தாத்தா எனக்கு முத போட்ட மோதிரம். இதே மாதிரி மோதிரம் அவர் கையிலயும் இருக்கு. வாங்கிக்கோ. உனக்கு உன் பேரனை தானே ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்டயே கொடுத்துரு. அப்புறம் பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி 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 எந்திரி பாட்டி. என்னை விட்டு போகாத, எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. எல்லாரையும் கூப்பிடுறா பாட்டி. என்னமாச்சு அம்மா? என்ன ஆச்சு? ஏன் இவன் கத்துறா? மாமா விவரம் தெரியா சின்ன வயசுல எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கே வந்திருக்க? அண்ணே கொஞ்சம் அமைதியா பேசு. ஏதோ அப்ராட் வேலைக்கு போயிட்டு நம்மள ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்காரு. இவரை உட்கார வச்சு அன்பா அமைதியா பேசுறதுக்கு நம்மளையும் நம்ம அம்மாவையும் அம்போன்னு தவிக்க விட்டு போனவர் தானே இவரு. சின்ன வயசுல இருந்து சந்தோஷன்றதே பார்க்கலையா? நாங்க மட்டும் இல்ல, அம்மாவும். அம்மா கண்ணு முறை வரைக்கும் இடையில ஒரு தடவை கூட வந்து பார்க்கணும் தொல்லையா உனக்கு? ஏதாச்சும் வாயை திறந்து பேசியா?
நான் அம்மாவை ஒரு தடவை பார்க்கலாமா? மச்சான் எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பின்ன எங்களுக்கு அப்பனா இருந்து என்ன செஞ்சிருக்கான்? இவனா உங்க அப்பன்? சரிண்ணே, அவர் உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போதான் அவர் வந்துட்டார்ல, அவர் தான் கையெழுத்து வாங்கினா லேண்டை ஈஸியாக வித்துடலாம். அவர் வந்ததுலேயே நல்லது இருக்கு. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஆமா, நீங்க 2 பேரும் அந்த லேண்ட் விற்கிறதுலயே குறியா இருக்கீங்க. என்ன மாப்பிள, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து தானே பிளான் போட்டோம், மறந்துட்டீங்களா? காசு இல்லாமல் காயறது போல நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கடன் வாங்கி இருக்கிற பிரச்சனைலாம் முடிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அந்த கடனே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. அந்த சைக்கோ சேகர்கிட்ட வாங்கின கடன் வட்டி குட்டி போட்டு குட்டி ஜட்டியும் போட்டுச்சு. இன்னும் நம்ம கடன் அடைக்கல. ஆமா, காசை திருப்பி கொடுக்க இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. கொஞ்ச நாள் டைம் கேட்போம். யோ, அவனுக்கு சும்மா சைக்கோ சேகர்னு பேர் வைக்கல. அவன்கிட்ட எவ்வளவுனாலும் பணம் கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். சொன்ன டயத்தில் திருப்பி கொடுக்கணும். டயத்தை மீறி மறுபடியும் டைம் கேட்டோம், சங்கு தான். சரி, கடன் வாங்குறதுக்கு பதிலா இந்த நிலத்தை வித்துருக்கலாம்ல. அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்தை விற்கக்கூடாதுன்னு தலைவர் உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்காக அம்மாவை கொல்லவா முடியும்? அதுக்கு தான் இந்த இடத்த விற்காம கடன் வாங்கணும். சரி, வாங்கினது வாங்கினீங்க, அந்த 7.5 கிட்டியா வாங்கணும்? மாமா, உங்களை வெளியே கூப்பிடுறாங்க. மச்சான், அம்மாவோட கடைசி ஆசை அவங்க இறந்ததுக்கப்புறம் நீ இருந்த குடில் பக்கத்தில் புதைக்க சொன்னாங்க. எனக்கு சம்மதம் தான்ப்பா. உனக்கு சம்மதம் இல்லைனாலும் அதான் செய்வோம். துக்கம் நடந்த வீட்டில் யாரும் சாமிகிட்ட வர மாட்டாங்க. ஆனால் உங்களை நாங்கள் சாமியாக பார்க்கல, எங்கள் அம்மாவை பார்க்குறோம். இனிமே நீங்கள் தான்
எங்கள் அம்மாவாக இருந்து எங்கள் எல்லாரையும் நல்லபடியாக வழி நடத்தணும். ஆமாம், இது என்ன சாமி? யோ தாத்தா, இதான் நம்ம குலதெய்வம் சொல்லி பாட்டி நீ சொன்னதை சொல்லி கும்பிட வைக்கும். ஓ, அதை இங்கே வச்சிட்டிங்களா? ஏன் எங்கே இருந்துச்சு? இப்போ சாமி கும்பிடுங்க, அப்புறமா சொல்கிறேன். தாத்தா டீ தாத்தா எடுத்துக்க. டீ. டேய் இந்தாடா. ஆமாம், நீங்கள் எல்லாம் என்ன உறவுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? பாத்தியா? யோ தாத்தா, அப்போ இவனு குத்து மதிப்பாக தான் பேசிட்டு இருந்தீங்க. தாத்து, வார்த்தைக்கு வார்த்தை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றேனே, அப்போ கூட தெரியல நான் உன் பேரன்னு. அது தெரியுது, மகன் பிள்ளை பேரனா மக பிள்ளை பேரனான்னு தான் தெரியல. ஓ சரி இரு சொல்கிறேன். அங்கே பார்த்தியா 3 பேர் உட்காந்துருக்கானுங்க. வந்ததுலேருந்து உங்களை திட்டிக்கிட்டே இருந்தார்ல பனியன் போட்டவர், அவர் தான் உங்கள் மூத்த புள்ள. இது அவங்களோட மனைவி. இவங்களுக்கு 2 பொன் குழந்தைங்க இருந்தாங்க. 2வது பொண்ணு தேவகி. பொண்ணு அவளுக்கு கல்யாணம் கூட ஆச்சு, ஆனால் இப்போ அவள் இல்லை. இல்லையா? இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு? அக்கா மாமா குழந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து மாமா இப்படி தான் எல்லார் மேலேயும் சிடுன்னு எரிஞ்சு விழுவார். அப்பப்போ குடிக்கவும் செஞ்சார். அதனாலே வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. தேவகிக்கு கால் ஊனன்றதுனால இவன் மேலே பரிதாபப்பட்டாலோ இல்லை கால் ஊனன்றதை கொத்தி காமிச்சாலோ இவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இது உங்கள் மூத்த பொண்ணு, இது அவங்களோட புருஷன், அதாவது என்னோட அப்பா. இவங்க உங்களோட 2வது பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்டு இவர். விக்கி தான் இவங்களோட புள்ள. தாத்தா, இவங்க செஞ்சதில் நல்ல விஷயத்தை தெரியுமா? உங்கள் காலத்தில் மாதிரி வதவதுன்னு பெற்று போடாமல் உன்னோட நிப்பாட்டிட்டாங்க. யோ என்னையா சொல்கிறீங்க? அத்தையை அடக்கம் பண்ணி குளிச்சு இன்னும் தலை கூட காயலை, அதுக்குள்ளே பத்திரம் நீட்டி கையெழுத்துங்கிறீங்க. தக்காளி எனக்கு ஒன்றும் சரிப்படலப்பா. இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அப்போ சரியாக வரும்னு நினைக்கிறேன். பத்திரத்தை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் கையெழுத்தை. எவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏப்பா, இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு. சொத்தை 3 பிரித்து இருக்கிற கடனை அடைச்சிட்டு இனிமையாச்சும் சந்தோஷமாக வாழ்கிறான். இப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசியா? கையெழுத்து போட முடியாது. ஏன் கை நாட்டு போடலாம்ல? யூ மீன் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறீங்களா? யோ, இதை வச்சுக்கிட்டு நீ என்னையா பண்ண போகிற? இந்த ஒரு சொத்தை விற்றுட்டு உடனே நாங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. நாங்கள் எல்லாரும் வாங்கின கடனும் அம்மா வாங்கின சின்ன சின்ன கடனை அடைச்சாலே எல்லாமே கரைஞ்சிரும். அப்புறம் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கணும் வாழ்க்கைய. ஆமாம், டீ எடுத்துக்கோனே. இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? போமாங்கிட்டு நீ மட்டும் கையெழுத்து போட்டா இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். என்ன இழிச்சா வேணா? இங்க பால் விக்கிற விலைக்கு ஆளாளுக்கு டீய கொட்டிக்கிட்டா இருக்கீங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏய் இந்தாருடி, அவரை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க. விடுடி, இங்க வாடி. வாடி இங்க. ஏய் சொன்னா கேளுமா. இங்க வாடி. ஏற்கனவே உங்க 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுல இவரை இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் என்னங்கடி, மாப்பிள்ளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? எந்திரிங்க மாப்பிள்ளை, எந்திரிங்க. இந்த ட்ரிப் கொஞ்சம் அடி ஓவரா. எந்திரிங்க மாப்பிள்ளை. ஆமா ஒன்றும் இல்லை. ஏய், அந்த வேட்டியை எடுத்து கொடு. அவனே எடுத்துக்க சொல்லு. இந்தாங்க மாப்பிள்ளை. முடியல. டீயில் கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்குது. இங்க சக்கையா போட்டு புளியறாங்க. எனக்கு சக்கரை அப்பா, பத்தலையா? நீதான் அதுல கையெழுத்து போட்டு கூடேம்பா. யோ, இப்போ என்ன சொல்ற? அண்ணே ஏன் இப்படி பேசுற? எல்லாம் ஒண்ணாவதையா? ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். யாராவது ஏதாவது செஞ்சீங்களா? அவரு நீங்க எல்லாம் சண்டை போட்டு பாரு, உட்கார்ந்து ஏதாவது செஞ்சாரா? அவர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? தாத்தா ஏதோ சொல்ல வராரு, கேளுங்க. நான் கையெழுத்து போட்டு தரேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் மாறி மாறி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் ஒரு விசேஷம்னு ஒன்று நடக்கணும். அதை நான் என் கண்ணால் பார்க்கணும். பார்த்துட்டு
சந்தோஷமாக எழுதி தரேன். என்ன விசேஷம் வைக்கலாம்? பேசாமல் உங்கள் பையனுக்கு காது குத்து வச்சுருவோமா? அங்கே நிற்கிறானே அவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? எரும மாடு. எரும மாடு வயசாகுது, அவனுக்கு காது குத்து வைக்கணுமா? பேசாமல் உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணிடுவோம். யோ, எனக்கு 50 வயசு தான் ஆகுது. அட்வான்ஸாக பண்ணிடுவோம். ஏமா, சின்ன வயசுலேருந்து உனக்கு சடங்கு விசேஷம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே, அதுக்கு இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவோமா? செருப்பு பிஞ்சிரும். ரைட்டு விடு. 3 பேரும் சேர்ந்து உருப்படியா ஏதாவது யோசிக்கிறீங்களா? உருப்படி என்ன யோசிக்கிறது? பேசாம தேவகிக்கு மாப்பிள்ளை பார்த்துருவோமா? ஆமா, அவளுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. அப்பா, இப்போ தாண்டா நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நல்ல முடிவு? வீட்டில் விசேஷம் வச்சா சொத்தெழுதி தரேன்னு சொன்ன உடனே இவ வாழ்க்கையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ? அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? உங்களுக்கு தான் ஃபோன். இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் விட்டு விட்டா கலண்ட மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா சுடுதண்ணி மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நாளை கழிச்சு நீங்க வாங்கின காசை திருப்பி தரேன்னு சொன்ன கடைசி நாள். 6 மாசமா வட்டியும் கட்டல. நாளை கழிச்சு அசலும் வட்டியும் மொத்தமா எடுத்துட்டு வீட்டுக்கு வரீங்க. ஆனா இன்னும் 1 வாரம் டைம் இருக்கே. டேட்டு குறிச்சு வச்சுட்டு பேசுற நான் என்ன தேவையில்லாம திட்ட வைக்காத. நாளை கழிச்சு 10 மணிக்கு நீ வர்ற, இல்ல 10:10க்கு நாங்க அங்க இருப்போம். நன்றி. என்னாச்சு? ஏன் பதறீங்க? இல்ல, சேகருக்கு ரூபா கொடுக்குற கடைசி நாள் நாளைக்குன்னு சொல்றாப்ல. யோ, 1 வாரம் டைம் இருக்குன்னு சொன்னீங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. டேட்டு தப்பா குறிச்சு வச்சிருப்பேன் போல. அவங்க சரியா தான் சொல்லுவாங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அவன் 7:30 முடிச்சாலும் தெரியும்ல. கடைசி தேதி வரைக்குமா இழுத்தடிப்பீங்க? செத்தோம் நாம. யோ, சகல அழுகாதையா. பக்கத்துலலாம் ஆளுக இருக்காங்க, என்னமோ எதுவும் நினச்சி பயந்துட போகிறாங்க. முதல்ல கண்ணத்தோடையா. நாம காசு கொடுக்காம ஏமாற்ற போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இப்போ இருக்கலாம், ஆனால் பத்திரம் நம்ம கையில் இருக்குது. நாளைக்கு போவோம், நானும் கூட வர்றேன். 10 நாள் டைம் கேட்போம், அது கிடைச்சா போதும், எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். தக்காளி, என்ன சொல்கிற? என்ன என்ன இங்க பாருங்க. ஏய் லூசா பாணி, வீட்டில் தான் 1க்கு 2 பாத்ரூம் கட்டி வச்சிருக்கோம்ல, அதில் போக முடியாது தானே? ஏண்டா மக்காத பாலித்தீனை தூக்கி போடுற, அவளை பிடிச்சி திட்டாம மண்ணுக்கு உரம் போடுற என்ன திட்டுற? இதில் யார் லூசுனே தெரியல. மாமா மாமா, அந்த ரோஸ் செடிக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்களேன். நானே என்ன வேலை செய்யணும்னு தெரியாம பிஸியா இருக்கேன். என்கிட்ட போய் போமா. நான் வேணா ஊத்தட்டா? வேணாம் தாத்தா, நான் ஊத்திக்கிறேன். இல்ல, நான் ஊத்திடுறேன். தாத்தா என்ன பண்றீங்க? வேணாம் தாத்தா, ஊத்தாதீங்க, இருங்க தாத்தா. யோ அப்பா, பாருங்கப்பா, சொல்ல கேட்காம நீங்க ஆசாசியா வாங்கிட்டு வந்த ரோஸ் இல்ல தாத்தா சோப்பு தண்ணியை ஊத்திட்டு இருக்காரு. மாமா, இதுக்குள்ள ஏன் சோப்பு தண்ணி ஊத்துனீங்க? ஏன் ஊத்தக்கூடாதா? யோ, அதில் ஊத்துனா மண்ணு மலடாகி பூ வாடி போயிருமியா. அப்போ இவ துவைக்கிற தண்ணியெல்லாம் எங்கே போகுது? மண்ணுக்குள்ள. அப்போ மண்ணு மலடாகாதா? இந்த தாத்தா. என்னதுடா இது? என்னதா? உன் பழைய துணிமணி. இதில் ஒரு நல்ல துணியை போட்டு வா, கோயிலுக்கு போவோம். யாருக்கா ஃபோன் பண்ற? புரோக்கருக்கு தான். ஸ்பீக்கர்ல போடியா. ஹலோ ஹலோ, யார் புரோக்கரா? ஆமா, நீங்க யார் பேசுறது? எங்கள் பொண்ணுக்கு அர்ஜென்ட்டாக மாப்பிள்ளை பார்க்கணும். கம்சன் எவ்வளோ வேணாலும் தர்றோம். அட்ரஸை மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஜாதகத்தோட வர்றேன். சரிண்ணே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ். ஓகே. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. தர்மபிரபுவே. யார் அவன்? நம்மளோட பெரிய பிச்சைக்காரனா இருப்பான் போல இருக்கு. யாரை பார்த்து பெரிய பிச்சைக்காரங்கிற? என்ன தெரியுமா? ரூபா நோட்டு நல்லா செலவு பண்ணிக்கோ. ஐயா கொடுங்க. யோ தாத்தா,
இதெல்லாம் எங்கே கிடச்சிது? அந்த மூட்டையிலிருந்து. இதெல்லாம் இப்போ பொட்டணம் போட கூட லாய்க்கு இல்லை. என்கிட்ட கேட்காம இனிமேல் எதையும் செய்யாத, சரியா? யோ மச்சான், இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. சேகர் ஆளுங்க நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க. நம்ம நாளைக்கு போய் பார்த்து பேசுறதுக்கு பதிலாக இன்னைக்கே போய் பர்மிஷன் கேட்டால் நல்லதுன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? அங்கே போய் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் சேகர் வீடு, வண்டியை நிப்பாட்டுங்க. என்ன வேணும்? சேகரை பார்க்கணும். சும்மா இருயா. சேகர் அண்ணனை பார்க்கணும். என்ன விஷயம்? பண விஷயமா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம். ஓ, உன் நாளைக்கு தானே கொண்டு சொன்னேன். நீங்கள் காசு கொண்டுட்டீங்களா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணன்ட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். அண்ணே கூப்பிட்றேன்டா. யோ, நீ செய்கிறத பார்த்துட்டு பணம் கொடுக்க தான் வந்துருப்போன்னு நினச்சி போகிறேன். அவன் பேண்டுக்குள்ளே எறும்பு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே பண்ணுறதா இருந்தா நீங்களே பேசிக்கிங்க, நான் கிளம்புறேன். அண்ணே இருண்ணே. யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. அண்ணே, நாங்கள் இனிமேல் எதுவுமே பேசலை, நீங்களே பேசிக்கிங்க. அங்கேருந்து வரும்போது எல்லாமே நாங்களே பேசிக்கிறோன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னைய கோர்த்து விட்றீங்களா? யோ, எங்களை என்னதான் பண்ண சொல்கிற? வந்த விஷயத்தை தவிர வேற எதுக்கும் வாயையும் வேற எதையும் திறக்கக்கூடாது, சரியா? ஒன்று, கொடுக்க முடிஞ்ச தேதியை சொல்லி என்கிட்ட காசு வாங்கியிருக்கணும், இல்லை சொன்ன தேதியில் காசை கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் காசு கொடுத்த என்னைய கொடுமைக்காரன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டுறியா? நான் என்ன எங்கள் அப்பனை மாதிரி அதிக வட்டியாக வாங்குறேன்? அண்ணே, உங்களை பார்க்க முனைவர் வந்திருக்காங்க. பெருசு சத்தம் போடாம கத்தியா, எதுவும் கேட்க மாட்டேங்குது. இல்லைண்ணே, நேற்று ஃபோனில் பேசணும்ல ரவி, அவங்க காசு விஷயமா அவங்கள்ட்ட பேசணும் வந்திருக்காங்க. உன்னை பற்றி வெளியே தப்பு சொல்ல மாட்டேன் சேகர். வேணாம் சேகர், சேகர் வேணாம் 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 சேகர், போனா போகுது பெருசுன்னு பார்த்தா குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ண சொல்லு. சரிங்கண்ணே. இவன்ட்டே நம்ம பேச போறோம். நாம இல்ல, நீங்க இல்ல இவன். யோ பெருசு, இங்க வா. இவ்வளவு சின்னவனா இருக்கானே, இவன் தான் உங்க ஓனரா? தம்பி, என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டையும் கேட்டுறாதீங்க. ஏன்னா இவன் ஐயா, இந்த மாதம் வட்டி கட்ட முடியலைங்கய்யா, அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுங்கய்யா. சரி கணக்கு, அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடணும். சரிங்க ஐயா. இப்படியே விட்டுட்டு இருந்தா நம்ம போறது. டேய், உனக்கு இங்க என்னடா வேலை? உனக்கு தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை படிக்க வச்சுட்டேன்ல, நீயும் படிச்சு முடிச்சுட்ட. நீ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போ, இல்ல காசு வேணும்னா வாங்கி பிசினஸ் பண்ணு, இல்லையா ஊரை சுத்துறனாலும் சுத்து. அதை விட்டுட்டு இந்த விஷயத்துல தலையிட்ட சாவடிச்சிருவேன். கணக்கு, அவன் இந்த பக்கத்தை வரக்கூடாது. சரிங்க. மீறி வந்தா நீ தான் பொறுப்பு. சரிங்க ஐயா. ஐயா, எங்க அப்பன் போன இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், மட்டும் முன்னாடி வா. சிறப்பு, நீ செத்து என்ன கொலகாரன் ஆக்கிட்டியப்பா. யோ கணக்கு, நம்மகிட்ட கடன் வாங்கணும் மொத்த லிஸ்ட்டும் எனக்கு வந்தாகணும். ஆமா, நீ தான் இந்த மாசம் வட்டியை கட்டவே இல்லையே, ஒன்னு என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ற? செத்த தோட்டக்காரன் விலையும் சேர்த்து நீ பாக்குற. ஏய் கருப்பு, எப்பயும் அப்பா கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்னையா பண்ணுவாரு?
பிரைவேட் ஃபால்ஸில் போய் குளிப்பார் தம்பி. தம்பியா? அப்பா இடத்துக்கு நான் வந்திருக்கேன், என்னன்னு சொல்லி கூப்பிடுவ? அண்ணே. ஸ்மார்ட் பாய். ஆமாம், தோராயமாக அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்கும்ண்ணே. 7.5 கிலோமீட்டரா? இன்னும் எத்தனை கொலை பண்ண வேண்டியது இருக்கோ. பக்கத்தில் ஒரு வீடு கட்டணும். பெத்த அப்பனையே துடிக்க துடிக்க கொன்னவேன். இவங்களோட குடும்ப வழக்கம் யாரையாச்சும் கையை காலை உடைச்சாலோ இல்லை யாரையாச்சும் கொன்னாலோ இவங்களே ஒரு நீர்வீழ்ச்சியை கட்டிவிட்டு அதில் குளிச்சா இவங்க பாவமெல்லாம் போயிரும்னு இவங்களே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா இதை அப்பப்போ தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் இவன் காசு கொடுக்காதவங்கள அடிக்கடி கையை காலை உடச்சி இங்கே வர வேண்டியது இருக்குன்னு ஃபால்ஸு பக்கத்துலேயே ஒரு வீட்டை கட்டிட்டான். அவ்வளவு கொடூரமானவன் இவன். அண்ணே, டீயா சரக்காண்ணே? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடு. சரிண்ணே. சுகர் பத்தில் 7 அப் கலந்து கொண்டு வா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிக்கிறேன். ஹலோ, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஒரு நிமிஷம். என்ன நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறியா? இப்போ என்னன்னா, ஐயோ சனி எங்கே போனாலும் விட மாட்டேங்குதே. வேற ஏய், நீ கீழே உட்காரு. எஸ்கியூஸ் மீ, இவங்க சார்பாக நான் தான் பேச வந்திருக்கேன். கீழே உட்கார சொன்னால் எப்படி? ஸோ நான் டைரெக்டாக மேட்ருக்கே வரேன். இவன் நம்மளை பெருசாக கோர்த்து விடாமல் விட மாட்டா போலியே. 10 நிமிஷத்தில் நாங்களே ஃபோன் பண்ணுறோமா? மறுபடியும் ஃபோன் பண்ணேன்னா உன் புருஷனை ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். திரும்பவும் கூப்பிட்றோம். இனிமே ஃபோன் வராது, நீங்கள் பேசுங்க. கொன்றே பார்த்துக்க. வெளியே போகிற வரைக்கும் நீ வாயே திறக்கக்கூடாது. வந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். சேகர், ஒரு 10 நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமா? ஒரு இடத்துல இருந்து காசு வர வேண்டியிருக்கு. வந்தவொடனே காசை திருப்பி கொடுத்துட்றேன். அந்த காசு ஒன்று நீ திருப்பி கொடுக்க வேணாயா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் பொண்ணை மார்க்கெட்டில் வச்சு பார்த்தேன். ஏன் குமார், இவர் பொண்ணு தானே அது? ஆமாண்ணே, அவர் பொண்ணு தான். எனக்கு வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கய்யா. பேசாமல் உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். என்ன அப்படி பார்க்குற? எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா? எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா, அவள் விதி முடிஞ்சு போய் சேர்ந்துட்டா. என்ன பண்ணுறது? வருத்தமாக தான் இருக்கு. 2ஆம் தாரமாக கொடுக்குறேன்னு நினைக்காதையா? உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். யோசித்து நல்லா முடிவாக சொல்கிறீங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லை என் மொத்த பணத்தை எடுத்து வச்சுருங்க. இந்த டீல் அப்படியே முடிச்சுக்கலாம். ஒரு 10 நாள் டைம் கேட்டிருந்தோம், அது கிடச்சா நல்லா இருக்கும்ல. இவ்வளோ நேரம் என்ன உன் காது போசனு மந்திரமாக ஓதிட்டு இருந்தேன். எல்லாரும் கிளம்புங்க. பொறுமையாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. ஹலோ, அப்படியே போசனா எப்படி? நானும் அந்த ஃபால்ஸில் கொஞ்சம் குளிச்சுக்கலாமா? இங்கே வா. உன் பேர் என்ன? ரத்னகுமார். ஆளு ஒரு தினுசாதான் இருக்க. போய் குளிப்போ. ஓகேங்க. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாது இல்லை. சீக்கிரமாக முடிக்க சொல்லியா? இன்னும் எவ்வளோ நேரம் குளிப்பேன்?
பேசாம போயிட்டு இருந்த பாம்பை தூக்கி பாய்க்குள்ள விட்டு படுத்த கதையாச்சு. தக்காளி அவன் செத்துருப்பான்டா. ஆமா தக்காளி, அவன்கிட்ட நீ அடி வாங்கியே செத்துருப்ப. நல்ல வேலை தப்பிச்ச. நான் என்ன சொல்லலை, அவனை சொன்னேன். நம்ம மேலே மிஸ்டேக் இருந்தனால தான் நான் அமைதியாக இருந்தேன். இல்லைன்னா தக்காளி வேற மாதிரியா இருக்குண்டா. எனக்கு 7:30 எங்கேயுமே இல்லை, பக்கத்துலயே இருக்கு. ஹலோ, சொல்லுமா. எங்க தான் இருக்கீங்க நீங்க? அவருக்கு ஃபோன் பண்ண போக மாட்டேங்குது, உங்களுக்கு ஃபோன் பண்ண கட் பண்ணி விடுறீங்க. இங்க கல்யாண புரோக்கர், நீங்க போனதும் வந்தவர், இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பேர் என்னங்க? சொண்டி ரங்கன். அவர் பேரு சொண்டி ரங்கனா. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. புரோக்கர் வந்திருக்காரா? சரி, கொஞ்சம் இருங்க, அவங்க வந்துருவாங்க. இந்தாங்க டீ. 3வது தடவையும் டீயா? அடுத்து வரும்போது காப்பி கொண்டு வாமா. உட்காருங்க. அம்மா, எங்க தான் போனீங்க? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? ஏய், எல்லாம் ஒன்னால தாண்டி. என்ன நேரத்துல ஃபோன் பண்ணணும் உனக்கு தெரியாது? நான் அடி வாங்கினதே ஒன்னால தான். ஒழுங்கா போயிரு. என்ன கத்துற? ஆள் இருக்காங்கன்னு பாக்குறேன். என்ன விரல் நீட்டி பேசுற? கைய ஒட்டச்சிரேன். ஏய் விடுமா, அப்புறம் பேசிக்கலாம். போய் ஒரு காப்பி போட்டு கொண்டு வா, தலைவலிக்குது. அப்படியே புரோக்கருக்கும் கொண்டு வா. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? பரவாயில்லையே. தம்பி, பசங்களுக்கு பொண்டு தர்றதா பெரிய வேலை. இதில் நல்ல நல்ல மாப்பிள்ளைங்க ஃபோட்டோலாம் இருக்குது. உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுங்க. பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது ஈஸி தான். எங்கள் பொண்ணுக்கு கால் கொஞ்சம் ஊனம், அதை சொல்லி மாப்பிள்ளை பாருங்க. அதெல்லாம் வேணாம், ஊனம்னுலாம் சொல்ல வேண்டாம். நாளைக்கு நீங்கள் வர சொல்லுங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா. சரி. சரியா வருமா? சகல சரியா வரும் சகல. அந்த ஆளுக்கு தேவை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கணும். நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்குற விசேஷம் இருக்குது. அதே சாக்கா வச்சு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி சேகர்கிட்ட கொடுத்து பிரச்சனையை முடிப்போம். இல்லைன்னா நம்ம பொண்ணு நம்மளுக்கு கிடையாது. இந்தாங்க, இந்த மாப்பிள்ளையை பேசுங்க. நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்க, என்னென்னு பேசிக்கிடுவோம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். காசை கொடுத்து ஒன்று. ஓ, இந்தாங்க. அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. மறுபடியும் சின்ன பிரச்சனையை நாம் பெருசாக்குறோமோன்னு தோணுது. பேசாமல் நடந்ததெல்லாம் மாமாட்ட சொல்லி இன்றைக்கே கையெழுத்து வாங்கிடுவோம். என்ன சொல்கிறீங்க? வாங்க, இப்பே போவோம். சும்மா அறியா, உனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் போல. ஒன்னால தான் எல்லா காரியமும் கெட்டு போகுது. நாங்களே போய் பேசிக்கிறோம். அந்த ஆள்கிட்டலாம் நான் வரமாட்டேன். நே கூட மட்டும் வானே, நான் பேசிக்கிறேன். வானே, வானே. ஏப்பா, உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன திடீர் பாசம்? கொஞ்சம் தனியாக வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஏங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, இந்த தேங்காயை உடைச்சு கொடுங்க. இந்தாங்க, இதையும் உடைச்சு கொடுங்க. கையில கொடு. நல்ல வேலை கீழே விழுகல. தேங்காய் உடைக்கிறத கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. சில்லற சவுண்டா கேக்குது, அடி வாங்கியிருக்கும் போல. டேய், அந்த கம்பேர்ரா. எந்த கம்பு? இது தாத்தா கம்பாச்சே, இது எதுக்கு உனக்கு? ஏன் கம்பே போச்சு, இதுல தாத்தா கம்பு வேறையா? கம்பர்ரா. 4 ஆடு தர மாட்டேப்பா. வாடா போவோம். வா, நம்ம விளாட போவோம். உங்க வீட்டில் பொண்ணு எடுத்ததுக்கு ஸ்லிப்பர் எடுத்து நானே அடிச்சுக்கலான்டா. இது என்ன ஒரு சைஸா இருக்கு? இந்தாங்க, இதுல உடைங்க. வேணாம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இதுவே இருக்கட்டும். யோ சொல்லியா? மாமா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நாங்கள் ஒருத்தட்ட காசு வாங்கியிருக்கோம், அதை திருப்பி கொடுக்க இன்னும் 3 நாள் தான் இருக்குது.
பசங்க கிட்ட பேசிக்கிட்டு அந்த தடியை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் மட்டும் மனசு வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். நாளைக்கு தான் காசை திருப்பி கொடுக்குற கடைசி நாள். கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இதுதான் விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. யார்கிட்ட பேசிட்டு வர்ற? என்ன ஓடுறாரு அவரு? இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த ஆள் இப்படி ஓடுறான்? யோ எங்கேயா ஓடுற? நாங்க சொன்னது காலைல விழுந்துச்சா இல்லையா? யோ எங்கேயா ஓடுற? என்னடி சத்தம்? அவங்க கீழே விழுந்துட்டாங்க. யோ தாத்தா எங்கேயா ஓடுற? என்ன சொன்னீங்க தாத்தாட்ட? ஏன் இப்படி ஓடுறாரு இவரு? நீ முத கீழே இறங்கு. நீ வண்டியில ஏறு. டேய் வண்டி ஏறா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. டேய் நீ வாடா பின்னாடி. அம்மா எந்திரிமா. அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு அம்மா உங்களுக்கு? எந்திரி. அம்மா என்னாச்சு? ஏமா இப்படி தெரியலப்பா கிடக்காங்க? என்னாச்சுன்னு. ஏய், அம்மா என்னாச்சு? ஏய், அம்மா எந்திரி, எந்திரிமா. எந்திரி. என்னாச்சுமா? ஏய், அம்மா என்னையாச்சு? இல்லனே தேங்காய் உடைக்க தான் வந்தாங்க. ஆனா கீழே விழுந்து கிடக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. தேங்க உடைச்சா எப்படி மயங்கி விழுவாங்க? அண்ணே ஒருவேளை மாசமா இருக்குமோ? யோ நீ வேற மாசம் வச்சு மோசம் வச்சுன்னு போயா. மோ தக்காளி தண்ணி ஊத்தி எழுப்பியா போயா. அம்மா எந்திரிமா. யோ என்னையாச்சு? இந்த தடி சில சிக்து சக்திகளும் ஆன்மா சம்பந்தப்பட்ட சக்திகளும் இதில் அடங்கி இருக்கு. இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தவ வாழ்க்கையை மேற்கொள்ளலாம்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டையும் ஊரையும் விட்டுட்டு இந்த காட்டுக்கு வந்தேன். காடு மலையாக தெரிஞ்சேன். முதல் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தவம் செஞ்சு முக்தி அடைஞ்சு இறைவனோடு சேர்றது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான ஒரே வழி தவம். நான் தீவிரமாக தவம் செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட முக்தி நிலைக்கு போயிட்டேன். அதன் மூலியமாக எனக்கு சில சித்து சக்திகளும் கிடச்சிச்சு. ஒரு நாள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டி இறக்குற மாதிரி உணர்ந்தேன். அதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தேன். என்னோட எல்லா சித்து சக்திகளையும் ஒரு மரக்கிளையை உடைச்சி அதில் புகுத்தினேன். இவங்க மூலியமாக இந்த தடி உடைஞ்சதுனால அநேகமாக இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருந்திருக்கலாம். இல்லைன்னா இவங்க ஆன்மா உடலை விட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம கணிக்க முடியாத என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். சொல்ல முடியாது. அதிகபட்சமாக இவங்க உயிரே கூட போயிருந்திருக்கலாம். என்னையா சொல்ற? யோ உன்னால இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துடக்கூடாதா? இருக்கிற பிரச்சனை போதான்னு இப்ப இது வேறையா? தயவு செஞ்சு போய் தொலையா. நீ வராம இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க பாருங்க எல்லாரும். இவரு எந்திரிக்கிறாரு. அப்பா என்னங்க? ஏய் துர்கா, நான் எந்திரி, எங்க எந்திரி, இருக்கேன்? எந்திரி. ஏன் இப்படி எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க? நான் என்ன அங்க இருக்கேன்? சீ தக்காளி, எனக்கு என்ன ஆச்சு? என்னங்க? என்னங்கவா இருக்கிற பிரச்சனையில இது வேறையா? என்னங்க? ஐயோ சினுங்குறாளே. ஏய் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருமா. யோ சகல குடும்பமையா அது? ஒரு பக்கம் அந்த சேகரோட என்னை கோர்த்து விட்டு அடி வாங்க விட்டீங்க. இன்னைக்கு இந்த ஆளு இவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. அப்போ உன்னை அப்போவே அந்த கட்டை எடுக்க வேணாம் தானே சொன்னேன்.
வாயை மூறா, உன்னாலதான் எல்லாம். உன்னே தானே நான் தேங்காய் உடைக்க சொன்னேன். நீ மட்டும் உடைச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? என்ன எல்லாம் நம்ம பக்கம் திரும்புறாங்க? நான் அவனை தானே சொன்னேன். நீ எதுக்கு ஊடால வர? நீ எதுக்கு ஊடால வர? எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? யோ, இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு தெரியலப்பா. சுத்தம் கிழிஞ்சு போச்சு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ? மச்சான், அவங்க ஏதாவது என்கிட்ட பேசினா நீயே சமாளிச்சிரு. இந்த வாய்ஸை வச்சு நான் பேசினா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. பேசாம எங்க 2 பேரையும் மௌன விரதம் சொல்லிடுறீங்களா? ஆமா, மௌன விரதம் சொல்லிட்டு காது கிட்ட வந்து பேசு. என்ன ஏதோ உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை ஃபோட்டோவில் கண்ணாடி போடலை, நேரில் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதான். நோ இட் ஜஸ்ட் சன் கிளாஸ். சும்மா ட்ராவலில் வரும்போது பரவாயில்ல, போட்டுக்கோங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அண்ணே, நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கோம். இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல? பொண்ணு ஃபோட்டோவை விட நேரில் லட்சணமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு என் பொண்ணை பற்றி ஒரு விஷயம். அம்மா, காப்பி கொண்டு வந்து கொடுமா. பொண்ணுக்கு இப்படி ஒரு குறை இருக்கு, நீ ஏன் என்கிட்ட முதவே சொல்லலை? மன்னிச்சுக்குங்க, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்படி நேரில் வந்து உங்கள் முன்னாடி வேணான்னு சொல்லி உங்களை ஹட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காதுல்ல? ஆ சரி, ஓகே, வீட்டில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம். மன்னிச்சுக்கோங்க. ஏங்க, ஒரு நிமிஷம். நான் சொல்கிற இல்லை, ஒரு நிமிஷம் கேளுங்க. நில்லுங்க. ஐயோ, பார்த்து குடும்பமே ஒரு சைஸாக தான்டா இருக்கு. இதோட 98 ஆச்சு. இன்னும் 2 பொண்ணு பார்த்தா செஞ்சுரி அடிச்சிடலாம். மாப்பிள்ளை வீட்டில் இதை ஏன் சொல்லல? எனக்கு தெரியலடி, அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லல. தேவகி, நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காதப்பா. எல்லாம் சரியாகிடும். என்ன சரியாயிரும்? அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா நம்ம கிட்ட சொன்னாதானே தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? அம்மா, அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தேவகி, நீ விடு. உன்னை அவங்க வீட்டு மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. நம்ம வீட்டுக்கு யாரு கார்ல வர்றா? சேகரா, இவன் எதுக்கு இங்க வர்றியா? அப்புறம் என்ன ரவி, என்ன முடிவு எடுத்திருக்க? இல்லை, அது அன்னைக்கு சுடிதாரில் பார்த்ததை விட சாரியில கும்முன்னு இருக்க. டேய் பட்டாபட்டே, பால்ஸ்ல குளிச்சதுக்கே உன்னை கீச்சிருக்கணும்டா. அண்ணே இவனு சொல்லி அச்சகைய உச்சிடுறேன். யாரா நீ எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வைக்கிற? டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலடா.
சேகரு, வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல, அது எங்க தப்பு தான். அதுக்கு தான் 10 நாள் டைம் கேட்டிருந்தோம்ல, அதை கொடுக்காம நீ செய்யறதெல்லாம் ரொம்ப ஓவரு. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, எரும மாடு மாதிரி நிக்கிற. மச்சான், அவங்கள கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க மச்சான். நாளை பின்ன என்னைய வச்சு செஞ்சிருவாங்க. எல்லாரும் ஒழுங்கா கிளம்பி போயிடுங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், உரல் எடுத்து மண்டைய பொளந்துருவேன். மிமிக்ரி பண்ற அளவுக்கு உனக்கு திமிராய் போச்சுல. தப்புதாங்க, தப்புதான். உங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சது தப்புதான். அதுக்காண்டி இந்த அடியை நான் வாங்கிக்கிறேன். ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் அசலு வட்டிமா நாளைக்கு வந்து சேரணும். ஒருவேளை வந்து சேரல, பேசுனவ வாயும் அடிச்சவன் கையும் எப்படி உடையும் கிளியும் இங்க யாருக்கும் தெரியாது. ஏய், 3 பேர் இங்க வாங்க. என்ன நடக்குதுங்க? யார் இவங்கெல்லாம்? அண்ணே, யாருண்ணே அவன்? அவன் பாட்டுக்கு வர்றான், நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வச்சு பேசுறான். நீ எனக்கு என்னன்னு எதுவும் சொல்லாம நிக்கிற? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. என்னங்கடி ஆளுக்கு ஆளு கத்திட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், சொன்ன டயத்துக்கு திருப்பி கொடுக்க முடியல. இப்போ கொடுத்த கடனுக்கு பதிலா உன் பொண்ணை கட்டி கொடுன்னு கேட்கறான். இந்தா இங்க நிக்கிறாருல, இவருக்கு ஏதோ கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற மாதிரி கையெழுத்து போடாம இவர் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா வாங்கின காசை அந்த நாய் முஞ்சில அன்னைக்கே விட்டு எறிஞ்சிருப்பேன். அண்ணே, பேசாம போலீஸ் போயிடலாமாண்ணே? அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, போலீஸ்ட எல்லாம் போக முடியாது. அப்போ பொண்டாட்டின்ற பேர்ல அவன் கூட போய் எல்லாம் சரியா போயிருமா? தேவகி, ஏன் இப்பெல்லாம் லூஸ் மாதிரி பேசுற? தேவகி, அப்படியெல்லாம் பேசாதடி. சும்மா இருத்த. இவங்க இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களே, இதெல்லாம் எம்எல்ஏ இருக்க பாசம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தாதான் சொத்து எழுதி வைப்பேன் தாத்தா சொன்னதுனாலதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. இவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையிலேயே ஒரு நல்ல அப்பனா இருந்தா உண்மையை சொல்லி பொண்ணு பார்க்க கூட்டு வந்திருக்கணும். போ, இப்ப போய் உன் பொண்ணை விட்டுட்டு கடனை அடைச்சிட்டு வா. அதானே உனக்கு வேணும். என்னடி சொன்ன? நாங்க ஒண்ணு கடனை வாங்கிட்டு குடிச்சிட்டு குமாரம் போடல. இதோ இவளோட காலோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் வாங்கினேன். இந்த இவங்களும் இவங்க தேவைக்கு வாங்கல, எல்லாம் உங்க தேவைக்கு தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு பிறந்த 2 பொண்ணுங்கள்ல ஒன்னு செத்து மனசை கஷ்டப்படுத்துது, இன்னொன்னு பிறந்து கஷ்டப்படுத்துது. மச்சான், கொஞ்சம் இரு மச்சான். கோவத்துல என்ன பேசுறேன்னே தெரியல உனக்கு. என்னம்மா இவ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுறா? நாங்க பண்ற கஷ்டம் எங்களுக்கு தெரியும். தேவகி, 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 அண்ணே, மாமா, வாங்க இங்க. தேவகி, 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 கதவு தரமா? கொஞ்சம் தள்ளுங்க எல்லாரும். விசேஷம் வைக்கணும் சொன்னியே, பெரிய விசேஷமா நடந்துச்சு. போதுமையா, போதுமையா உனக்கு?
தாத்தா, நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத. எப்படி இந்த சொத்தை நீ அவங்களுக்கு தானே எழுதி தர போகிற? இப்படி ஒரு கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சு நம்ம வீட்டில் ஒரு உசுறு போயிச்சா தாத்தா? போ தாத்தா. நான் உங்கள் தாத்தாவே இல்லை. அவர் இறந்து 10 நாள் ஆச்சு. நான் அவரோட நண்பன். அவரோட கடைசி ஆசையே தன்னோட மனைவி இறந்ததும் அவருடைய சமாதிக்கு பக்கத்திலேயே அவங்கள புதைக்கணுங்கிறது தான். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இந்த மோதிரத்தையும் அவர் தான் கொடுத்தார். அப்போ பாட்டி அன்னைக்கு தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தீங்க? பல ஆண்டுகள் தவம் செஞ்சு கிடைச்ச சித்துக்கள் மூலியமாக தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தேவையானது உங்கள் குலதெய்வம்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கல்லுக்கு கீழே தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது? போ, எல்லார்ட்டையும் போய் நான் சொன்ன விஷயத்தை சொல்லி அந்த இடத்த தோண்டிப்பார். உங்களுக்கே புரியும். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். இதை நீங்கள் வந்தனிக்கே சொல்லியிருந்தா தேவிக்கு செத்துருக்க மாட்டால. இங்கே இவ்வளோ குழப்பம் நடந்திருக்காதுல்ல. நான் இதை வந்த அன்னைக்கே சொல்லியிருந்தாலும் இங்கே எதுவும் மாறி இருக்காது. தேவகி இறந்ததும் அவளோட விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரி, நீங்கள் எங்கேயே இருங்க. நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். என்னடா சொல்ற? வா மச்சான், போய் பாப்போம். டேய், எங்கடா அவரு? இங்கதான் மாமா எவ்வளவு நேரம் இருந்தாரு. எங்க போனாரு தெரியல. அவரை அந்த இடத்த தான் சொன்னாரு. டேய், நீ போய் மண்வெட்டி எடுத்துட்டு வா. எங்கே தேடி பார்த்து காணோம். அத்தையை புதைச்ச இடத்துல அத்தையை காணோம் மச்சான். என்னடா சொல்றீங்க? என்னங்க, மாமாவையும் காணா, புதைச்ச இடத்துல அத்தையும் காணா. என்னங்க நடக்குதுங்க? மாமா, அங்க குழிக்குள்ள ஏதோ தட்டுப்படுது. டேய், கடப்பாரை கொண்டு வாடா. பார்த்து தக்காளி வெயிட்டா இருக்கு, ஒரு கைப்பிடியா வைங்க. நம்ம நிலத்தோட பத்திரமா இருக்கு. தக்காளி, இதெல்லாம் பழைய நோட்டியா? பொட்டலம் படம் தான் லாய்க்கு. இதெல்லாம் அம்மாவோட பழைய நகைங்க மாதிரி இருக்கு. ஏய் நீ அத்தை,
அத்தை என்னாச்சு எந்திரிங்க. என்னடி ஆச்சு? இங்க பாரு. அண்ணி அண்ணி ஏய் எந்திரி. என்னாச்சு? எந்திரிங்க அண்ணி. அண்ணி என்னங்க? ஏய் துர்கா, நீ பொண்ணா மாறிட்ட. ஏய் தக்காளி மாப்ள எந்திரியா. தக்காளி என்ன இங்க நிக்கிற? இந்த நிலத்துல பாதி வித்தாலே சேகர் கடனை அடைச்சிடலாம் போல. வேண்டாம், இந்த நகையை விற்று அவன் கடனை அடைச்சிடலாம். மச்சான் நானும் வருவேன். தக்காளி அவன் மூஞ்சில காசு நான் தான் விட்டேருவேன். நண்பா, நீ ஆசைப்பட்டது மாதிரியே உன் கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டி முதலமா இதில் இருக்கு. சொல்ல போனா 1000 ரூபா அதிகமாகவே இருக்கு. வச்சுக்கோ. நான் உங்ககிட்ட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டனா? இல்லை. தக்காளி இன்னைக்கு பிதுங்கிச்சு. ஹலோ. சரி, இப்போ என்னதாண்டா சொல்ல வர? தாத்தா மாதிரி எல்லாரும் சன்னியாசம் போகணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல வரலங்க. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அதில் செட்டில் ஆகணும்னு நினச்சி வாழ்கிறதுக்காக வேலை செய்கிற காலம் போய் இப்போ வேலை செய்கிறதுக்காக 24 மணி நேரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மனசு அதை கண்ணை மூடி அலைப்பாயாமல் கட்டுக்கோப்பாக வச்சுருக்க கற்றுக்கிட்டாலே இங்கே கோபம், பேராசை, பொறாமை, வஞ்சம், கவலை இது எல்லாம் இருக்காது. இதுக்கு நாம் காட்டுக்குள்ளே போய் குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டு தவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே மனசை சாந்தமாக வைக்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு தேவையானது என்னன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். தக்காளி அவன் செத்துருப்பான்டா. ஆமா தக்காளி, அவன்கிட்ட நீ அடி வாங்கியே செத்துருப்ப. நல்ல வேலை தப்பிச்ச. அவனை சொல்லல. ஐயோ என்ன சொல்ல? நீ அடி வாங்கியே செத்துருப்ப. என்ன சொல்லல? அவன் சும்மா விட்டேன். இல்லன்னா அவன் கெதி அதோ கெதி. டைலாக்கே மாறி. பேசாம போயிட்டு இருந்த பாம்பை தூக்கி பாய்க்குள்ள தக்காளி இல்லன்னா அவன்கிட்ட நீ அடி வாங்கியே செத்துருப்ப. நல்ல வேலை தப்பிச்ச. தக்காளி இல்லைன்னா அவன் வேற மாதிரி ஆயிருக்கும். நான் சும்மா இருந்தேன். இல்லைன்னா செத்துருப்பான்டா தக்கா. சாரி, அவன்கிட்ட அடி வாங்கியே செத்துருப்ப. நல்ல வேலை தப்பிச்ச. ஏ நான் அவனை சொல்லல. சாரி தக்காளி அவன் செத்துருப்பான்டா. ஆமா தக்காளி, அவன்கிட்ட நீ அடி வாங்கியே செத்துருப்ப. நல்ல வேலை தப்பிச்ச. என்ன சொல்லல, அவனை சொன்னேன். நம்ம மேல மிஸ்டேக் இருந்தனால தான் நான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா தக்காளி வேற மாதிரி ஆயிருக்கும்டா. அந்த நாய்க்கு ஒரு கைட்டு
Hey!